வணக்கம் சங்கீதா பாலன் அவர்கள். வணக்கம் வணக்கம் சார். நீங்க இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீங்க? எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு ஃபேஷன் டிசைனரா இருந்து அதுக்கப்புறம் படிப்படியா கோஆர்டினேஷன், ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன், அப்புறம் மாடல்ஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்றது, இந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கோஆர்டினேஷன், மாடல் கோஆர்டினேட்டரா இருந்தேன் ஆரம்பத்தில். சரி, மாடல் கோஆர்டினேட்டரா நீங்க யாரெல்லாம் அறிமுகப்படுத்துறீங்க? இப்ப யாரெல்லாம் அதுல ஃபேமஸா இருக்கா? மாடல் கோஆர்டினேட்டர்ல அந்த மாடல் கோஆர்டினேட்டர்னாவே ரேம்ப் வாக் ஷோஸ் நிறைய பண்ணிருக்கேன். என்னுடைய மாடல்ஸ் எல்லாம் நிறைய வாக் பண்ண வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு கேர்ளை ஒரு ட்ரெட்மில் ஆடுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆடுக்கு கேட்டாங்க. அந்த கேர்ள் ஆக்சுவலா யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் என்னுடைய ஒரு மேல் மாடலிங் கேட்டாங்க. அவர் பேர் சைலேஷ். அவரும் ஆக்சுவலா யூகேல இருந்து வந்திருந்தாரு. இவங்க எல்லாம் ஒரு பேஷனுக்காக இங்க வந்தாங்க. அப்ப என்ன அணுகுனாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெட்மில் ஆடுக்கு, ரொம்ப ஒரு சின்ன ஆடு தான் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஆடு. சரி, ஆடுக்கு ஓகே. படங்களுக்கு யார் அறிமுகப்படுத்துறீங்க? இப்ப யார் இதுல ஃபேமஸா இருக்கு? படங்கள் முதல்ல நான் புதுப்பேட்டை செல்வராகவன் சார் படம் தான் நான் ஒர்க் பண்ண படம். பெரிய படம் சொல்லிக்கணும்னா செல்வராகவன் சார் படம். படத்துல ஸ்னேகாக்கு அண்ணனா, கூட பிறந்த அண்ணனா ஒரு கேரக்டர் வரும் பாருங்க. அது த்ரூ அவுட் த பிலிம். அவர் கூத்துப்பட்டையில அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து முத்துசாமி ஐயா தான் கிளாஸ் எல்லாம் வச்சு நடத்தினாரு. அந்த படத்துல அவருக்கு மிகப்பெரிய ரோல் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். சரி, நீங்க கூத்துப்பட்டையில நடிகரா நடிச்சிருக்கீங்களா? இல்ல, கூத்துப்பட்டையே நான் இருந்திருக்கேன். அண்ட் கூத்துப்பட்டையில நிறைய நடிகர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போதும் அண்ட் பிஆர்ஓ மாதிரியும் அண்ட் நடிகர்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் நடிப்பு ரொம்ப அவசியம், பயிற்சி. அந்த இடத்துல நடிப்பு பயிற்சி எடுக்கும் போது அதை நான் கவனிச்சிருக்கேன் நிறைய. நானும் கிளாஸ் போயிருக்கேன், நிறைய ஆக்டிங் கிளாஸ். அண்ட் அங்க இருந்துதான் செல்வராகவன் சார் இவர் இந்த சைலேஷ்ன்ற ஆர்டிஸ்ட எடுத்தாரு. ஸ்னேகாக்கு பிரதரா ஆக்ட் பண்ணவர். ஹோட்டல் பார்க்மோர்ல நடந்தது அந்த ஆடிஷன். நான் நினைக்கிறேன் நைட் 2 மணிக்கு நடந்தது அந்த ஆடிஷன். ஓகே, சரி. அப்ப இருக்கும் உங்களுக்கும் விஜய் சேதுபதிக்கும் எப்படி அங்க நட்பு? எஸ், விஜய் சேதுபதி கூத்துப்பட்டையில இருந்தார். அப்ப அந்த சமயத்துல அந்த 2 மணி நைட் ஆடிஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்ப எல்லாரும் ஆடிஷன்ஸ் வச்சு பண்றாங்க. நிறைய கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட் அங்க வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு டயலாக் கொடுக்குறாங்க. அவர் அதை பேசி நடிச்சு காட்டுறாரு. உடனே ஓகே சொன்னாரு செல்வராகவன் சார். சோ அந்த இடத்துல இருந்து கூத்துப்பட்டையில இருந்தே எனக்கு அவரை நல்ல பழக்கம். ரொம்ப சிம்பிளானவர், ரொம்ப ஒரு ஹம்பிள் பர்சன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருக்காரு. மக்கள் செல்வனா விஜய் சேதுபதினு சொல்றாங்க பாருங்க. கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம டிராவல் பண்ண வந்த விஷயங்கள் இல்லையா, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல கனெக்டடா இருக்கும் நம்ம. சரி, நீங்க கூத்துப்பட்றைய பார்த்துதான் இப்போ நீங்க ஆக்டிங் கிளாஸ்ன்னு ஒண்ணு தொடங்கி இருக்கீங்களா? இல்ல, கூத்துப்பட்றையை பார்த்து நான் தொடங்கல. அது நான் ஆக்டிங் கிளாஸ் ட்ரெயினரா ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மிஸ்கின் சார், டைரக்டர் மிஸ்கின் சாருக்கு இங்க நான் நன்றி சொல்லணும். அவரும் என்னுடைய ஒரு குருநாதர் மாதிரிதான். ஒரு படம், அதாவது சித்திரம் பேசுதடி படம் ஆடிஷனுக்கு நான் போறேன். அப்ப அடுத்தது அஞ்சாதி அவர் படம் பண்ற ஆடிஷன்ஸ் எல்லாம் போகும்போது நான் அனுப்புற ஆர்டிஸ்ட் அங்க சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல. அப்போ மிஸ்கின் சார் எனக்கு கால் பண்றாரு. சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணவங்களே சொல்றாரு, பாராட்டுறாரு. அதுல பிரியான ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சில பேர் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதை எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, மேடம் நீங்க தயவு செய்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து கிளாஸ் வச்சு நடத்துங்க, நல்ல ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க ஆர்டிஸ்ட் ஆடிஷனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு அந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். கரெக்ட், இது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மிகப்பெரிய ஆக்டிங் கிளாஸ் கூடம், ஒரு கூத்துப்பற்றையை போல ஒரு மிகப்பெரிய கூடம், நடிப்பு பயிற்சி கூடம் எடுத்து நடிக்க வச்சு எல்லாரையும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்ப ஆரம்பிச்சேன் ஆர்டிஸ்ட். சரி, அது இப்ப அது பேர் என்ன? அந்த நடிகர் கூத்துப்பற்ற மாதிரி சொல்றீங்களா? ஆமா, சின்ன கூத்துப்பற்றைன்னு வச்சிருக்கீங்களா? சின்ன கூத்துப்பற்றைன்ற பேரே இல்ல. சங்கீதா பாலன் டான்ஸ் ஸ்டுடியோ, ஆக்டிங் கிளாஸ் ஸ்டுடியோ. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்ப எப்படி உங்க தேடி வராங்க? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி வராங்க? எல்லாமே அதாவது ஒரு படத்துல நாம ஒருத்தரை நடிக்க வச்சுட்டோம்னா நம்முடைய பெயர் டைட்டில் வந்துட்டுன்னு வச்சுங்களேன், அதை வச்சே எல்லாரும் நம்மள அணுகுவாங்க. அது இல்லாம நாம கரெக்டா ஒர்க் பண்ணோம்னா
ரெஃபரன்ஸ். இவங்கள போய் ஆர்டிஸ்ட் கேளுங்க, இவங்க கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இவங்க டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இவங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கும், குழந்தைகள் நிறைய ஆர்டிஸ்ட் இவங்க கிட்ட இருக்கு. இப்படி சொல்லியே நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. நிறைய சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ணாமலை, சித்தி, கோலங்கள், பந்தம், பெண், இந்த மாதிரி பழைய சீரியல்ல நிறைய ஆர்டிஸ்ட். இப்ப ஒரு சீரியலுக்கு திடீர்னு ஒரு டாக்டர் கேரக்டர் வேணும்னா எனக்கு போன் வரும், மேடம் அர்ஜென்ட்டா ஒரு டாக்டர் கேரக்டர் வேணும், இமிடியட்டா அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் அப்படியே ஒரு படமா வளர்ச்சி. புதுப்பேட்டையில வந்து நல்ல ஒரு பேர் கிடைச்சது எனக்கு. அடுத்தது மிஸ்கின் சார் கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் படிப்படியா கேவி ஆனந்த் சார் படம், கேவி ஆனந்த் சார் படங்கள் எல்லாமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோ படத்துல கிட்டத்தட்ட ஒரு 23 ஆர்டிஸ்ட் நான் கொடுத்திருக்கிறேன், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அதுல. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் கேவி ஆனந்த் சார். அவர் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாவே ஆபீஸ்க்கு போன உடனே ஒரு நல்ல மரியாதை, மேம் கிட்ட கொடுங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க எல்லாம் இப்ப இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்டூடியோ கிரீன்ஸ்லயும் அதே மாதிரி ஞானவேல் ராஜா சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு நான் இங்க நன்றி சொல்லணும். அவர் படங்களையும் எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள். நோட்டா அப்படின்ற படத்துல வந்து கிட்டத்தட்ட நிறைய ஒரு 6-7 கேரக்டர்ஸ் கொடுத்திருக்கேன் நான் நோட்டா. அதுக்கப்புறம் வந்து எனிமின்ற படத்துலயும் நிறைய ரோல்ஸ் கொடுத்திருக்கேன். குழந்தைகள் ஆர்டிஸ்ட் நிறைய கொடுத்திருக்கேன் நான். அதுவும் டஃப்பான ஒரு கோவிட் டைம்ல ஒர்க் பண்ணனாங்க அந்த படம். சோ நிறைய படங்கள், கணக்கில்லாத படங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 படங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். ஆர்டிஸ்ட் ஒரு 300 ஆர்டிஸ்ட் கொடுத்திருப்பேன், கேரக்டர் ரோல் ஆர்டிஸ்ட், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் கலந்து சொல்றேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் ரொம்ப குறைவா பண்ணேன். கமர்ஷியல் ஆட்ஸ் வந்து ஒரு 10 ஆட்ஸ் தான் நான் பண்ணியிருப்பேன். நான் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் அண்ட் சீரியல் பண்ணியிருக்கேன். இப்ப ரீசெண்டா இந்த வெப் சீரிஸ் சொல்றாங்க இல்லையா, வெப் சீரிஸ் ஒரு 1-2 தான் பண்ணியிருக்கேன் நான். சரி மேடம், நீங்க அவங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுக்கறது நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா அல்லது டீச்சர்ஸ் எதுவும் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா? என்னுடைய குருநாதர் வந்து முத்துசாமி ஐயா. நான் வந்து பசங்களுக்கு டைரக்டா நானே ட்ரைனிங் கொடுப்பேன். நடிப்பு பயிற்சி, டான்ஸ் கிளாஸ்க்கு மட்டும் மாஸ்டரை வச்சு பயிற்சி கொடுக்க சொல்வேன் நான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பயிற்சி எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த கான்பிடென்ட் லெவல், கேமரா ஃபேஸ் பண்ணி நடிக்கக்கூடிய அந்த தைரியம் வந்துடும். முதல்ல நடிப்பு பயிற்சி தெரிஞ்சாதான் ஒரு ஆடிஷனுக்கு போகணும். நடிக்க தெரியாம போய் நிக்கிறது வந்து டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். சரிம்மா, இப்ப உங்க இதுல இவ்வளவு ஆர்டிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறாங்க சினிமால, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா அது உங்களுக்கு தெரியும், நீங்க அனுப்பிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கலாம். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவுல இந்த விஷயம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. கரெக்டா இருக்கு. அது வந்து அது இருக்கா இல்லையா போய் ஆராய்ச்சி பண்ணதுக்கு நேரம் இல்லை. சினிமாவை நான் எப்படி பாக்குறேன்னா, இத வந்து ஒரு கலை தெய்வமா நான் பாக்குறேன். சினிமாவுல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு நடிகர் வந்து தன்னை அர்ப்பணிச்சு ஒரு கிளாஸ்க்கு போய் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி 4 இடத்துல அவமானப்படுத்தி ஒரு இயக்குனர் கிட்ட ஒரு வாய்ப்பை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடும். அதே மாதிரி ஒரு நடிகைகளுக்கும் சொல்றேன் நானு, அவங்க வந்து காஸ்டியூம் மாத்தி மேக்கப் போட்டு வேர்த்து விறுவிறுத்து, லேடிஸ்க்கு எத்தனை பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஷார்ட்டுக்கு வந்து நடிச்சு அந்த டைலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓகே ஆகுற வரைக்கும் எவ்வளவு டயர்ட். ஒரு சின்ன வீட்டு வேலை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு டயர்ட் ஆகுது. ஷூட்டிங் ஸ்பாட்ல கரெக்டா அது வரணும்னா அவங்க எவ்வளவு அதுக்கு ஹார்ட் ஒர்க், டஃப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அவங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேருக்கு நல்லபடியா நடந்துக்கணும். எத்தனை விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம். சினிமா இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய புது இயக்குனர்கள்லாம் வந்து அருமையான படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கடந்த காலமா பாருங்க, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு படம் சிவகார்த்திகேயன் சார் படம் வந்து எவ்வளவு பேசப்படுது. சாய் பல்லவியுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம். நல்லது நடக்குது மேடம். நல்ல அதே இண்டஸ்ட்ரியில கெட்டதா நடக்குது. அது இல்லாம எல்லா தொழிலும், இது சினிமால மட்டும் இல்லம்மா, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. ஆனா இது வந்து பப்ளிசிட்டியா இருக்கிறதுனால வெளியில வருது. எஸ், இது மீடியா அப்படின்றதால இது வந்து ரொம்ப பெருசா ஆக்கிடுறாங்க. அது இன்னைக்கு வந்து காஸ்டிங் டைரக்டருக்கு வேலை கம்மியா போயிடுச்சு. எப்படின்னா இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு வந்திருக்கு. டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஆர்டிஸ்ட் எடுத்துறாங்க. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, எங்க கிட்ட பேர் கேட்பாங்க, ஆர்டிஸ்ட் நேம் என்ன மேம் அப்படின்வாங்க. நேம் சொன்னா அந்த நேமை வச்சு டைரக்டா போயிலாம் நம்ம ப்ராஜெக்ட் லூஸ் பண்ணி இருக்கிறோம். அப்பெல்லாம் வந்து வேற, நாங்க போட்டோ செட் கொடுத்து வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்பி அதுல வர சொல்லுவாங்க, எங்களை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. வர சொல்லி ஒரு ஆடிஷன் பண்ணி அதுல மைனஸ் பிளஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேடம் இவங்க ஓகே அப்படின்வாங்க. இவங்களுக்கு 7 நாள் வருது கேரக்டர்
ஷூட்டிங் வந்து அவுட்டோர் மேம், காஸ்டியூம் இதுன்னு எங்ககிட்ட சொல்லுவாங்க எல்லாமே. சம்பளம் எவ்வளவு மேம் மேனேஜர் பேசுவாரு. இப்படிதான் நாங்க போயிட்டு இருந்தோம். இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டு. உங்கள்ட்ட கேக்குறாங்களா அவங்களுக்கு இன்ஸ்டா இருக்கா? என்கிட்டே கேக்குறாங்க. ஆமா இன்ஸ்டா இருக்கா? இன்ஸ்டா ஐடி அவங்களுக்கு தாங்க மேம் கொடுங்க, பாத்துட்டு சொல்றேன் சார். இன்ஸ்டா ஐடி நமக்கு தெரியும் இல்லைங்க. ஏங்க 26 வருஷம் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிரதர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், என்னுடைய அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர், பினான்சியர். அந்த காலத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்களுக்கே நிறைய ஃபைனான்ஸ் பண்ணிருக்காரு அப்பா. சோ சினிமால இருந்து வந்தவங்க தான். அப்போ சினிமாவுக்குள்ளே இருக்கும் போது அது உள்ள இருக்கிற நெளிவு சுழிவு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நல்ல பாதை எடுத்து கரெக்டான வழியில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு நான் பாட்டுல போயிட்டு இருக்கேன். ட்ரைனிங் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த ட்ரைனிங் பண்ணி ஒருத்தரை நடிக்க வைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு சீரியல் வந்தது. அதுல ஒரு பையன் பாம்பேல இருந்து வரான். என்னுடைய பேஜ் எல்லாம் பார்த்துட்டு பாம்பேல இருந்து வரான். வந்துட்டு மேம் நான் நடிக்கணும்னு சொல்றான். ஆடிஷன் பண்ணுப்பா ஃபர்ஸ்ட், வா நடிக்க தெரியுமா உனக்குன்னு கேக்குறேன். பயிற்சி வந்து எடுத்திருக்கான். ஒரு ஆடிஷன் பண்ணா, ஓகே ஆனா 8 நாள் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போனான். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. சரி மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் அனுப்புறீங்க, அவங்களும் நடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஊதியத்தை கரெக்டா அவங்க கொடுக்குறாங்களா? அதை வாங்கிட முடியுதா ஈஸியா? இல்ல, ஆரம்ப காலகட்டத்தை விட நடுவுல வந்து கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன். இந்த பேமெண்ட் விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சிடும், பேக்கப் ஆயிடும், ஆர்டிஸ்ட் கிளம்பி போயிடுவாங்க. பட் ஆனா அந்த பேமெண்ட் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் கூட எடுத்திருக்காங்க. கால் பண்ணி 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 நமக்கு மூஞ்சி போயிடும் வைங்களேன். ஆர்டிஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? எங்களுடைய பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு நாங்க ஆர்டிஸ்டுக்கும் அனுப்பணும். அப்படின்ற பட்சத்துல வந்து இங்க எங்களுக்கும் மேனேஜருக்கும் ஆர்டிஸ்டுக்கும் இங்க 2 சைடும் எங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும். இதனால எங்களுக்கு ஒரு மன உளைச்சல் பயங்கரமா இருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பேமெண்ட் விஷயங்கள்லாம் ஓரளவு கரெக்டா பண்ணிடுறாங்க பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்ல. அண்ட் அதே மாதிரி வந்து சீரியல்ல வந்து எனக்கு உடனே பேமெண்ட் வராது. 20 நாள் 25 நாள் பொறுத்துதான் வரும். அந்த 20 நாள் வரைக்கும் பொறுக்க மாட்டாங்க ஆர்டிஸ்ட். சோ இது ஆர்டிஸ்ட் புரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் பொறுத்து வந்தா நமக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு அவங்களும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒரு கஷ்டப்பட்டு போய் நடிக்கிறாங்கன்னும் போது கன்வின்ஸ் கொடுக்கணும் ஆர்டிஸ்ட்க்கு நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். ஏன்னா கன்வின்ஸ் சில இடத்துல கொடுக்கறதே கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு காஸ்டிங் டைரக்டர் 10 தடவை 10 கம்பெனிக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கன்வின்ஸ் கொடுக்கலாம். பட் அது கொடுக்கறது இல்ல. அது பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து கன்வின்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும்னு நான் இங்க கேட்டுக்கிறேன். நான் சரிம்மா, டிவில வந்து இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வரவங்க நீங்க இப்ப உங்கள்கிட்ட நடிக்க சான்ஸ் கேட்டுக்க வரும்போது நீங்க சொல்லுவீங்களா இதே மாதிரி சினிமாவில் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் போகணும், அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களை வந்து நீங்க பிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்புவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது வந்து இப்போ லேடி ஆர்டிஸ்ட் இந்த பெண்கள் வராங்க இல்லையா, வரும்போது மேம் இதுல இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடயே கேட்பாங்க. அதுவும் எல்லாம் முடிச்சிடுவோம், போட்டோஸ் அமைச்சிருவாங்க. ஆடிஷன் எல்லாம் இருக்கும் போது முடிஞ்ச பிற்பாடு இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா அரைஸ் ஆகும். அப்ப நான் சொல்வேன், இங்க பாருங்கம்மா, அங்க நீங்க போற இடத்துல நீங்க சேஃப்டி நீங்க பாத்துக்கணும். உங்க பேரண்ட்ஸ் யாராவது நீங்க கூட்டு போகணும், அம்மாவையோ அப்பாவையோ கூட்டு போகணும். அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நடிக்க அனுப்புற வரைக்கும் என்னுடைய வேலை. நீங்க உங்களை சேஃப் சைட் நீங்க பாத்துக்கணும். நீங்க கூட ஒருத்தர் பெரியவங்களை நீங்க வச்சுக்கணும். அந்த இதெல்லாம் வந்து வராம இருக்காது. ஏதோ ஒண்ணு வந்தா அதுக்கேத்த மாதிரி நீங்க பாதுகாப்பாவும் நீங்க போல்ட். ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் சார் வெரி போல்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நல்ல திறமைசாலிகள், போல்டா இருக்காங்க பெண்கள். இப்ப நீங்க இந்த கோஆர்டினேட்டர் ஒரு டூல சரிஞ்சதுக்கான இன்ஸ்டாகிராம் தான். இப்ப அவங்க இன்ஸ்டாகிராம தட்டி பார்த்துட்டு அவங்களே அப்ரோச் பண்ணி அவங்களே எடுத்துக்கிறாங்க, அவங்களே மெசேஜ் பண்ணி அவங்களே வந்து வர வச்சு அவங்களே ஆடிஷன் முடிச்சு அவங்களே நடிக்க வச்சிடுறாங்க. அப்ப வேலையே இல்லாம போயிடுது, வேலையே இல்லையா? அப்ப காஸ்டிங் போயிடுச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன் இந்த இடத்துல, காஸ்டிங் டைரக்டர் இருந்தா போத் சைடுக்கும் சேஃப்டி. எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கும் வந்து ஒரு தாய் தகப்பன் போல கூட இருந்து அவங்களை நடிக்க வச்சு அவங்களை பிளைட் ஏத்தி டிக்கெட் போடுற வரைக்கும் அந்த காஸ்டிங் டைரக்டர் டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. எதனா ஒண்ணுனா கூட அவங்க காஸ்டிங் டைரக்டர் சொல்லலாம், உடனே ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைடுக்கும் வந்து காஸ்டிங் டைரக்டர் தான் நல்லது. இப்ப திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ப்ரொடக்ஷன் வந்து அவஸ்தப்படும். காஸ்டிங் டைரக்டர் தான் என்ன மேடம் அந்த ஆர்டிஸ்ட்னு கேட்கலாம். சோ ஒரு காஸ்டிங் டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது இங்க நான் புரிய வைக்கிறேன். அது இருந்தா 2 சைடும் பாதுகாப்பு நல்லது, ஒர்க் நல்லபடியா போகும். ஓகே மேடம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.